பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவங்க. ஏன்னா அங்கே ஊர் பக்கத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவம். ஒரு அம்மா வந்து தன்னுடைய கணவரை இழந்துட்டு சொந்தக்காரங்க மத்தியில் வாழவே முடியல. அந்த பையனை சரி எங்கேயாவது கூப்பிட்டு போடும், ஏன்னா அந்த இடமும் கிடைக்கல, நம்ம எப்படியா போகணும், கூலி வேலை செஞ்சு அப்படி பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு 12வது வரைக்கும் படிக்க வச்சு, படிக்கும் போதெல்லாம் அப்பா உனக்குன்னா எனக்கு நீ நல்லபடியாக இருப்பா, நல்லபடியாக இரு, எங்கேயும் போனாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. காலேஜ் சேர்த்து விட்றாங்க. காலேஜ் சேர்க்கணும்னா சரி நம்ம பையன் பைக் கேட்குறான்னு ஒரு பைக்கும் வாங்கி கொடுக்குறாங்க. அங்கே போனவொன்னே சில நட்பு வட்டாரங்களுக்கு ஏற்படுது. ஏன்னா சில நட்பு வட்டாரங்கள் தான் இன்றைக்கி நிறைய அநியாயமான ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் நடக்குது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி போதையை போட்டு பயங்கரமாக ரேசிங் வண்டி அப்படி இப்படின்னு ஓட்டுறாங்க. அந்த அம்மா அவ்வளவு சொல்லி 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 ஒன்று ஒன்று அவங்க வாழ்க்கை நடந்து அந்த பையனை வளர்க்குறாங்க. நல்லா வளர்ந்த பையன் சில நட்பு வட்டாரங்கள் சரியில்லாத நட்பு வட்டாரங்களோட கூடுறாப்புல பயங்கர போதைகளுக்கு அடிமையாகிறாப்புல அந்த போதையில் போய் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி இறக்குறாங்க. இப்போ அந்த அம்மாவோட மனநிலைமை என்னங்க? இதே போல் தான் எத்தனையோ குடும்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்க. தயவு செய்து சொல்கிறேன், போதைக்கு அடிக்காதுங்க, வண்டியை போதை போட்டு ஓட்டாதீங்க.